இருக்கே. பிள்ளைங்க நேற்று வந்தனால நல்லா ஜாலியாக இருந்துச்சு. வெளியில் தண்ணியை போடுவோம். வெளில எவ்வளோ காற்றடிக்குது. அப்புறம் கோலம் போடுவோம். பாட்டி என்ன பண்ணுறீங்க? கோலம் போடலான்னு வந்தேன். பாட்டி நான் கோலம் போடுறேனே பாட்டி. இல்லடி வேண்டாம், நானே போடுறேன். ப்ளீஸ் பாட்டி, நானே போடுறேன் பாட்டி, ரொம்ப நாள் ஆச்சு. இல்லடி வேண்டாம், நானே போடுறேன். சரி பாட்டி, நான் அங்கே போய் உட்காந்து பார்க்குறேன். நல்லா காற்றடிக்குது பாட்டி. ஆமாண்டி, செம்மையாக காற்றடிக்குது, நல்லா இருக்குது. செடி பக்கத்துலலாம் உட்காந்து குழு 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 குழுன்னு இருக்கும். ஆனால் என்ன பூச்சி தான் வரும். உங்கள் பேர் எறும்பு ஓடிச்சு, பார்த்தியா இல்லையா? ஆமாம் பாட்டி, எறும்புலாம் ஓடிச்சு. சரி நீங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு டீயை போட்டு கொடுங்க. எனக்கு வந்துட்டு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. சரிடி, உனக்கு டீ தானே போடணும், போட்டு தரேன். சரி வாங்க போய் உட்காரலாம். பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நானே தண்ணி ஊற்றுறேனே. வேணாண்டி, உனக்குலாம் ஊற்ற தெரியாதுடி. ப்ளீஸ் பாட்டி. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நான் இதில் ஊற்றுறேனே, நான் ஊற்றுனா அப்படியே பல பல பலன்னு மினுக்கும் பாட்டி. ரொம்ப சீன் போடாதடி, நானே ஊற்றிடுறேன். உன்கிட்ட பேசி பேசி எனக்கு தலை வலிக்கும் போல். சரி இரு, உனக்கு டீயை போட்டுட்டு நான் தண்ணியை ஊற்றி கொடுக்குறேன். தண்ணியை ஊற்றி அங்கே இது பண்ணிடுறேன். சரி உனக்கு நான் டீயை போட்டுடுறேன். எங்கே வச்சேன் இந்த பால் சட்டியை? இதா இருக்குது, இது எடுப்போம். இந்த பால் சட்டி வேண்டாம், இந்த இதை பெருசாக தான் இருக்குது, இதுலேயே வச்சுருவோம். எங்கே அந்த பால், காலையில் பாலை வாங்கி வச்சேன், அதை அப்படியே ஊற்றலாம். அப்பா திறக்க முடியல, அப்பா திறந்துட்டேன். என்ன பாட்டி, இதை கூட உங்களை திறக்க தெரியலையா? நீ வந்து திறந்து பாரு, தெரியும். திறக்க முடியலன்ற. பாலை ஊற்றிட்டேன், அதை போய் நாங்கள் வச்சிடுறேன். சும்மா தொணன்னு பேசாமல் எனக்கு ஏதாவது வேலை செய்ய. அடப்போங்க பாட்டி, நானே இங்கே வேலை செய்யாமல் வரலான்னு பார்த்தேன். நீங்கள் என்னன்னா எனக்கு வேலை கொடுக்குறீங்க. சரி தண்ணியை ஊற்றிட்டோம். என்ன பாட்டி இங்கே எல்லாமே அமைதியாக இருக்குது. குருவி சத்தம் கேட்குது, நல்ல சவுண்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரு வண்டியும் போல், எல்லாமே சவுண்டு கம்மியாக தான் இருக்குது. என்னை பேச விடாமல் நீ பேசிகிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? சரி பாட்டி சொல்லுங்கள். இங்கே கிராமம்ல, அதனால நிறைய பேர் இப்போலாம் வரமாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா வண்டி சவுண்டாக கேட்கும். சரி சர்க்கரை காப்பி தூள்லாம் போட்டாச்சு, அது பொங்கி வந்தோடனே நீ ஆஃப் பண்ணிவிட்டு டீயை குடிச்சிடு, சரியா? அதெல்லாம் முடியாது பாட்டி, எனக்கே டம்ளரில் ஊற்றி கொடுத்துருங்க. சரிடி, அதை எடுத்து நான் அங்கே வச்சிட்றேன், நீ டம்ளரில் ஊற்றி குடிச்சிடும், சரியா? சரி பாட்டி, அங்கே வைக்கிறேன், சரியா? சரி பாட்டி. எப்படி குருவி சத்தம்லாம் கேட்குது? ஒரு குருவி சத்தம் கூட உங்கள் ஊரில் கேட்காது, ஆனால் இங்கே பாரு இவ்வளோ குருவி சத்தம் கேட்குது பார்த்தியா? ஆமாம் பாட்டி. சரி நான் தோசை சுடவா? ஏன்டி தேவையில்லாத வேலைலாம் பண்ணுற? கூட நானே சுட்டுறேன். ப்ளீஸ் பாட்டி, நான்லாம் அங்கே தான் செம்மையாக தோசை சுடுவேன் தெரியுமா? சரி தோசை மாவு எங்கே? சரி புடி, நீனே சுடு, இந்தா தோசை மாவு. சரிங்க பாட்டி. எங்கே? தோசை கல் கண்டுபிடிச்சி, இந்தா இதை ஊற்றிடு, சரியா? சரி பாட்டி, நான் அங்கே போகிறேன், நீ ஊற்றி வை. அப்பா எவ்வளோ தோசை ஊற்றிருக்கோம், இது பத்துமான்னு தெரிலையே எல்லாத்துக்கும். எல்லோரும் 2 3 சாப்பிடுவாங்க, பார்த்துக்கலாம். சரி இதை போட்டு மூடி வச்சுருவோம். பாட்டி வேறு இதை மூடி வைக்கணும்னு என்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. இது அப்படியே தோசைக்கல் மேலே வச்சிடலாம். பாட்டி வர்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அதை எடுத்து அதுங்கிட்ட வச்சிடலாம். இதை அங்கே வச்சுருவோம். சரி எல்லாத்தையும் எடுத்து அந்த சைடு வச்சுருவோம். சரி அங்கே போவோம். ஐயோ குழம்பு செய்ய மறந்துட்டோமே. சரி குழம்பும் செய்ய வச்சுருவோம். சரி தோசை அப்படியே வச்சுட்டு குழம்பையும் ஆகட்டும், அப்படியே வைப்போம். ஐயோ குழம்பு எடுத்துருவோம். சுடுது. சுடுதே கையெல்லாம் சுடுது. சரி அங்கே போவோம்.
பாட்டி நான் அவங்களெல்லாம் எழுப்பி விட்றவா? அட போடி, நேற்று தானே வந்தாங்க, அவங்களாம் நல்லா தூங்கட்டும். இல்லை பாட்டி, அவங்க அப்பயே எந்திரிச்சிடுவாங்க. இப்போ என்னமோ ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தூங்குறாங்க. சரி சரி, நான் தூங்குறேன், நீ போய் அவளுக்களை எழுப்பி விடு. சரி பாட்டி, நீங்கள் தூங்குங்க நல்லா. இந்தாடி, இந்தா லிசா, எந்திரிடி, எந்திரி லிசா, எந்திரி. இன்னும் அலாரம் கிளாக் கூட அடிக்கலை, நீங்கள் எந்திரிச்சு விட்டீங்க. ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க? நான் இதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருப்பேன். ரொம்ப லேட்டாக எந்திரிக்க மாதிரியே போல். சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கனால தான் நான் எந்திரிச்சிட்டேன். சாரி, நான் எந்திரிக்கலை. சரி சரி, நான் போய் பல்லளிக்கு வந்துடுறேன். அஞ்சலி எந்திரி, அஞ்சலி எந்திரி. என்னக்கா என்ன போட்டுகிட்டே இருக்கீங்க? டயர்டாக இருக்குன்னு போய் இந்த பாட்டி வேறு நடுவில் படுத்துருக்கா. சரி, எல்லாம் இவ்வளோ எழுப்பி விடுவோம். பிங்கி, பிங்கி எந்திரி. ஐயோ, நீங்கள் எழுப்பி விடக்கூட ஒரு நிமிஷத்தில் எழுந்திரிச்சிட்டேன். போங்க, கொண்டையை பாரு, கொண்டை எப்படியோ போட்டு வச்சுருக்கா. சரி பாட்டி, நீங்களும் எந்திரிங்க, எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க, எந்திரிங்க. சரிடி, நான் எந்திரிக்கிறேன். சரி, போய் நம்ம கோலம் போடலாம். நான் போய் தரையை தண்ணி ஊற்றணும். என்னது இது, நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருக்கு போலையே. இது நான் காலைல பார்க்கவே இல்லையே. இப்போ தண்ணியாக ஊற்றி கிடக்குது, என்னான்னு தெரில. அவள் வரக்குள்ளாட்டி நம்ம ஊற்றிடுவோம். ஐயோ, வந்தானா நான் தான் ஊற்றுவேன்னுவா. ஐயையோ, வந்துட்டாளா? அட போச்சு. சரி, விளக்கமாறு எடுத்து அங்கே வைப்போம். தண்ணியை தெளிச்சு விடுவேன் பாட்டி, நான் தான் தண்ணியை தெளிச்சு விடுவேன் பாட்டி, நான் தான் தெளிச்சு விடுவேன். உன்னை வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. சரி, தண்ணியை போய் பிடிச்சிட்டு வந்துடு. சரி பாட்டி. பாருங்க, பிடிச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்க, நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன். எடுத்து போடுவோம். அந்த டப்பு மாதிரி இருக்குல்ல, அதில் ஊற்றாதடி. ஐயோ, என்னடி பண்ணுற? டைல்ஸை கழுவுற மாதிரி என்னடி பண்ணுற? எப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்கே பாரு, இப்படி தான் தெளிக்கணும். இவ்வளோ அழகாக தெளிக்கணும் தெரியுமா? சரி சரி பாட்டி, நானே தெளிக்கிறேன், இருங்க. இல்லை பாட்டி, நீங்களே தெளிச்சிடுங்க, எனக்கு தெளிக்கவே வர மாட்டேங்குது. சரி, நானே தெளிச்சிட்றேன், விடு. சரி, நல்லா தெளிச்சு விட்டுருவோம். அப்படியே கழிச்சு அப்படியே இதில் ஊற்றுவோம். அப்படியே தெளிப்போம். இருக்க தண்ணி அப்படியே ஊற்றி விட்டாச்சு. பார்த்தா செடியில் இவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா தான் இருக்குது செடியெலாம். சரி, அப்படியே தள்ளி விட்டுருவோம். அட பாட்டி, என்ன பாட்டி விளக்கமாறு வச்சுருக்கீங்க? இப்படி போகுது விளக்கமாறு. விளக்கமாறே பிஞ்சிரும் போலையே. உனக்கு கூட்ட தெரியலன்னு சொல்கிறீ. எனக்கெல்லாம் கூட்டெல்லாம் தெரியும். இப்போ நான் அங்கே தனியாக இருந்து நான் என்ன பண்ணேன்? சரி, வா எடுத்துகிட்டு போவோம். பார்ட் 2 அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். பாய்.